வீடு லட்சுமிகரமா மங்களகரமா இருக்கின்றதுக்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வாயிற்படி முன்னாடி கோலம் போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த காலத்துல அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்களாம். அப்படி அரிசி மாவுல கோலம் போட்டா அந்த ஈரமெல்லாம் சாப்பிட்டு பசியாருமா, அதற்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வாயிற்படி முன்னாடி கோலம் போடுறாங்க. இதுதான் சரியான பதில். ரெண்டு பாயிண்ட் பத்தாதா? அது கூட 10 பாயிண்ட் வாங்கிட்டு வரா, 12 பாயிண்ட் கலந்து செத்துறா. $3 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிற ஒரு நாளைக்கு வர 9 நாள் லீவ் போற இருக்கத்தை செத்துறா. ஒரு நாட்டோட இளவரசன் தான் நானு. வாய்ப்பா உச்சிரிவா 4 இட்லி வாய்ப்பா, இட்லி 4 இட்லி 4 இட்லி 2 இட்லி கொள்ளுவா. கொள்ளுவா நீ மெட்டடா நான் மெட்டடா? நீ மெட்டடா நான் மெட்டடா? நம்மடா தெரியல. தெரியல, நான் தான்டா மென்டல். நீ ஏன் மெட்டடா? ஏன்னு கேட்க மாட்டியா? உன்ன மாதிரி அறவாய குறவாயனுக்கெல்லாம் படத்தை குத்து கம்பெனில சேர்த்து வச்சுக்கிற பத்தியா? நான் தாண்டா மென்டலு. சரியா? கொள்ளுவா நாய் கொள்ளு. நாய் வந்து யூமுனி ஓனா முடியாது. யோபோ நாய் முனி நட்டுவா. அவள் ஊடே அவருடைய பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்ட். அது பண்ண இவ்வளவு ஏமா பண்ண போடா போய் பண்ண நீ எப்போ நம்ம அக்கௌண்ட் வா வழியில பாத்து குத்துண்டா. மண்ண கேட்டா பச்சிடா ஒரு 10 நாய் இடைச்சிடு. ஒக்கனாயா? பொட்டநாய். பொட்டனாயா? மூடி நெட்டுப்பா எதுவுமே பண்ண மாட்டா. நான் சொன்னதுதான்டா பதிலு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பலவற்றுக்கு பெருமைப்பட வேண்டும். அகிலும் தேக்கம் நிறைந்த காடுகள், ஏழைகள் வாழும் வீடுகள், சென்ற தவழ்ந்து விளையாடும் தோட்டம், தென்மதுரை தமிழ்ச்சங்கத்தின் கூட்டம் நிறைந்த ஊர்கள், ஏழைகள் வாழும் வீடுகள், சிற்பக்கலை கோவில்கள், கற்பனைக்கும் எட்டாத அற்புத சிலைகள், நெற்கதிகளை சுமக்க இயலாததால் நான் நமக்கு நங்கை போல் தெல்லை சார்ந்து கிடக்கும் நெல்வயல்கள், தேன் சொரியும் தோட்டம், தேனீக்கள் கூட்டம், கடல் தரமுத்து, இவை அனைத்து நம் நாட்டின் சொத்து. இப்படி இருக்க இந்த மதனபுரி ஜமீன் கோட்டையிலே கபாலி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். என் நண்பர்களை காணவில்லையே. அடே நண்பா, மூஞ்சில ஏன் கைய வைக்க, மூஞ்சில ஏன் கைய வைக்க, மூஞ்சி கெட்ட தலையில வந்தவனே நாலாவது ஏன்னா பாருங்க கரெக்டாக பாருங்க. மாத்து பாரு மாறுதா அப்படி பாரு. பொடாவு மூஞ்சில ஏன் கைய வைக்க, பொடாவு மூஞ்சில ஏன் கைய வைக்க, மூஞ்சி கெட்ட தலையில பூ மல்லிப்பூவை வைக்க. சீக்கிரம் பாரு, அவன் மூஞ்சி பாரு செனக்காரங்க சூத்தாடுங்க. நீ ஏன்டா நித்தி நித்தி பாடுனா? நான் கரெக்டா தான் பாடுனேன். சரி, நீ வந்துட்ட எங்க உன் மங்களே? டேய் கலவரா வாடா வெளிய. டேய் மாமா பையா, ஓ பொண்டாட்டி பார்த்தாலும் பையா, ஓ அக்கால பார்த்தாலும் பையா, ஓ வாத்தால பார்த்தாலும் பையா, எனக்கு எப்ப கிடைக்கும் அந்த பழம்? டேய் தெரு தெருவா அலையிறனா, தெருப்பாக தேயிறனா, தெரு தெருவா அலையிறனா, தெருப்பாக தேயிறனா. டேய் மாமா பையா, தேவடியா பையா. அவங்க வந்து எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க.
அவங்க ஒரு 4 பேர் ஏந்து வந்து ஏய் தேவடியா பையா அப்படி யாரா கேட்டுட்டாங்களா பெட்டியா இருக்கிறாரு ஒரு நாளைக்கு வந்து ஏய் தேவடியா பையா அப்படி கேட்டுட்டாங்க பையன் ஏத்து வந்த பையன் அவன் நேரா ஏந்து வந்து சுட்டி கையில எடுத்து வந்து தலைமையில அடிச்சு ஏய் தேவடியா பையா அவனை கேட்டு நீ ஒரு வாட்டிக்காவது மன்னிச்சு விட்டுனா கூட ஒண்ணு இல்லடா கேட்ட பாவமாடா தீ தேவடியா பையனுக்கு ஆகட்டவன் சூட்டை கிளப்பிட்டு மன்னிச்சு விட்டுருவியா? டேய் நீ வைங்க மாமா பையன் வந்த ஆமாடா கூப்பிடுற மாமா மாமானே ஆமாடா இப்போ என்ன தேவடியா பையன் கூப்பிட்ட பாட்டுல வருது பாட்டுல வா சரி நீ என்ன லேட்டு ஏங்க நாங்க தானே வரணும் முன்னாடி உனக்கு முன்னாடி நாங்க தான் வரணும் நாங்களே வரல எந்த கம்யூனிட்டி பையன் உனக்கு முன்னாடி வரோம் ஏண்டா உனக்கு என் பூண்டுன்னா ஆவாதா ஏய் உன் பூண்டு இருந்தாங்க இருக்குதா சொத்த பூண்டுறா அது ஏன் பூச்சி பார்த்தா டேய் ஏண்டா நீ என்ன லேட்டு நான் கேட்டீங்க கால தாமதம் யாரு கேட்கணும் நான் தான் கேட்கணும் யாரு பதில் சொல்லணும் நீ தான் சொல்லணும் நீ கேளு டேய் ஏண்டா கால தாமதம் யாரு கேட்கணும் நான் தான் கேட்கணும் யாரு பதில் நீ சொல்லணும் தான் சொல்லணும் அப்ப கேளு ராஜா டேய் அதான் கேக்குறடா ஓ காலத்தம் கேட்டீங்களா வழியில வஞ்சி அவளை நான் கொஞ்சி ஊங்கட்டா பாய் அரிச்சந்திர சொல்லு சொல்லு வழியில வந்தார் வஞ்சி என்ன அரிச்சந்திர கொஞ்சா இதாண்டா ஊர் சொன்னா பாய் தந்திர சொல்றா கடா மாடி மாதிரி வந்துக்கறியா நீ என்ன தெருக்குத்த நடத்திங்கறாங்க ஓ நீங்க வழியில வஞ்சி சரி சரி ஏனா ஊருக்கு போறாங்க சரி வா போய் வா பாக்குறாங்க டேய் நான் மென்டலா நீங்க மென்டலடா ரெண்டு பேரும் மென்டல் தான் நான் ரெண்டு மென்டல் சேர்த்து வச்சு நான் தான் மென்டல் வழியில வஞ்சி அப்புறம் அப்புறம் சில்லறல ஊடு போய் கால் வாங்கிக்கோ போய்டா கல்ல வா போ டேய் மௌனமா இருந்தாலே நான் சொல்றேன் காத்தே தான் ஊனால அதுக்கு ஒரு கதை சொல்றேன் வழியில வஞ்சி எப்படி அரிசன கோயில வந்து நிக்கிறேன் பாருடா வழியில வஞ்சி அற திருப்பி நல்ல லூச்சா மென்டல் அடலையா வழியில வஞ்சி அப்புறம் கால் குடில மச்சி ஊடு கிளம்பு அது வேடிக்கலாம் வழியில வஞ்சி பர திருப்பியா சொல்றியா இல்லையா இல்ல சொல்றேன் வழியில வஞ்சி இவ்வளவு நான் கொஞ்சி அங்க கிளம்புல செஞ்சு அங்க வித்து 4 வெள்ளையர் பிஞ்சி அதை வாங்கிட்டு வீங்க கொஞ்சம் சரி சரி போகட்டும் என்னுடைய பெருமையில எடுத்து பேசடா பெருமை தானே நான் சொல்றேன் டேய் தெளிவா அவர் யார் யாரா ஓயே டேய் என் பூண்டு எடுத்து வாயில போட்டு போடா விட்டு டேய் யாரு டேய் அவர் எப்பேற்பட்டவர் சொல்றேன் நம்ம நல்லா என்ன பத்தி சொல்ல போறியா பெருமையா டேய் மிக ஓவரா சொல்றேன் இருடா அதுக்கு அடிடா டேய் அவர் எப்பேற்பட்டவர் வீரன் சூராதி சூரன் சூத்துட்டி பேரன் சுப்பிரமணி பேரன் அது மட்டும் கிடையாது ஐயா எப்பேற்பட்டவர் சீரவதியில சிங்கக்குட்டி பாயவதியில புலிக்குட்டி டேய் சிரிக்கிறாரு மூஞ்சி பார்த்தா சீரவதியில சிங்கக்குட்டி பாயவதியில புலிக்குட்டி அம்மால துண்ணுவதிலே பன்னிக்குட்டி தவற நினைக்காதீங்க ஒரு பண்ணி 10 குட்டி போடுது அதுல 9 தவற நினைக்காதீங்க 9 குட்டி செத்து போகுது அந்த 9 குட்டி பால் ஒரு குட்டி குடிச்சா எப்படி இருக்கும் சும்மா கொழு 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 கொழுன்னு இருக்கும் சரி ஏய் எப்படியோ நீங்கள் 20 சேர்த்து ஆமாங்க டேய் நண்பா நீங்கள் 20 என்னோட சேர்ந்து விட்டீங்களா இனி உங்க வாழ்க்கை ஒளிமயமாகும் இருந்தாலும் இப்போ என்ன எங்க சேவன் தெரியுமா என் அன்பு காதலை நந்தினி சந்திக்க வேண்டாம் ராத்திரி நேரத்து பூஜையில் நடத்திய தரிசன ஆசை எனும் மாறாத இங்கு சுகவேதனை ராத்திரி நேரத்து பூஜையில் நடத்திய தரிசன ஆசையில் எனும் மாறாதனை இங்கு சுகவேதனை
வருகிறார்கள். நந்தினி என்ற பெயரோடு நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன். அவர்களுடைய காதலர் சந்திப்பு வழக்கம். இப்பொழுது என் காதலை காண வேண்டும். என்னங்க ஓடி வாங்க, ஓடி வாங்க. நந்தினி, நல்லா இருக்கிறியா? உங்களை தேடித்தான் வந்தேன். உன்னை பார்க்கும் பொழுது ஏய். எனக்கு எவ்வளவு மனமா தெரியுமா? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்ட மலர் அல்லவா உனக்கு? அப்படியா? ஆமா. அடடா, ஏய். உன் கூந்தலை வந்திக்கும் போது எனக்கு எவ்வளவு அருமையா போய் என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? கூந்தல் அழகை வந்திக்கும் என் கூந்தலை பத்தி வர்ணிச்சீங்களா? அப்படியே சந்தோஷம் பொங்குது. அவனுக்கு பொறாமை வந்து விட்டேன். அவன் கிடக்குறான், அவனை விடுங்க. என்னங்க உங்கள் அழகை பத்தி நான் என்ன என்று சொல்லுவது? வானத்திலிருந்து தவறி வந்த நட்சத்திரம் நீ, என்ன கடவுளை தட்டி விட்ட வல்லரசு நீ, தேய்பிறகில்லா நிலவு நீ, அத்தா என் இதயத்தை தேடி விட்ட திருடன் நீ. அத்தா உன் அழகை நான் என்னவென்று சொல்வது? சொல்லட்டுமா? சரக்கு வச்சிருக்கேன், நடிச்சு வச்சிருக்கேன், எழுத்து கோடி பழக போட்டு வளர்த்து வச்சிருக்கேன். தெரியாது. புறப்படுங்கள், போகலாம். இதே வேலை நானல் போல பலிபதி நான் தலகுனியே வைப்பதா பயிறு வலிக்க திருப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய திருப்பவர்கள் மிருக ஜாதி. பயிறு வலிக்க திருப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய திருப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போதல் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்று பெருமை என்று எழுதி வைப்பார் எண்ணிலே, எழுதி வைப்பார் எண்ணிலே.
வணக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், கம்பன் படிய கன்னித் தமிழ், அப்பை படிய அழகு தமிழ், திரு வள்ளுவன் படிய செந்தமிழ், வந்தார வாழ்வுக்கு செந்தமிழ் நாடு நீக்கும் நிலை என்ன? சூது, சுரண்டல், பொய், புரட்டண்டை தலைவிரித்தாடும் இந்த சுழல ஒழிக்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என இம்மூன்றையும் என் உயிர்மிச்சா கொண்டு இந்நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விறகு வெட்டி மகனாக சங்கர் என பெயர் வகித்து யாதொரு குறியில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சாந்தியை பார்க்க வேண்டுமே. சாந்தி, சாந்தி, நீ பிறந்த உடனே நம்முடைய தந்தை இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை என் கனி எம்மை எப்படி காக்கிறதோ அதே போல் காத்து வளர்த்து வருகிறேன். சாந்தி, இருந்தாலும் சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கும் போது அனுதினமும் வளர்த்து ஆளாக்கிறாரு நம்முடைய புறப்பட அம்மா. அம்மா